வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவியரியை போல. அத்தியாயம் 13. வீட்டு எஜமானனும் எஜமானியும் தன்னை பற்றி துளியளவும் கவலைப்படவில்லை. காவேரியின் உதவி இல்லாதிருந்தால் கம்பி எண்ணி கொண்டிருக்க வேண்டுமே. எண்ணிய போதெல்லாம் லீனாவுக்கு எரிச்சலும் கோபமும் மண்டி கொண்டு வந்தன. இந்த நன்றியற்றவர்களுக்கு உடம்பை செருப்பாக தைத்து போட்டுக்கொண்டு வாழ்ந்தேனே. தன்னையே கடிந்தபடி அவள் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு பேசாமடதையாக சில நாட்கள் வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலைக்காரர்களுக்கு அரை நாளாவது ஓய்வு தர வேண்டும் என்று சட்டம். காலை 10 மணிக்கே தன் வேலைகளை முடித்துவிட்டு நன்றாக உடுத்திக்கொண்டு தோல் பையை மாட்டிக்கொண்டு குதிக்கால் பாத நிசப்திக்கு அவள் கிளம்பிவிடுவாள். அப்போது அவளை பார்த்தால் ஒரு வேலைக்காரி என்றே சொல்ல முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற கொள்கை கொண்ட லீனா தான் வாங்கும் சம்பளத்தை அழகான துணிமணிகளுக்கும் பவுடர், சென்ட், உதட்டு சாயம் முதலியவற்றிற்கும் மீதியை சாராயத்திற்கும் செலவழித்து கொண்டிருந்தாள். வருங்காலம் அது தானே தன்னை கவனித்து கொள்ளும் என்று அசட்டியான மனப்பான்மை. சனிக்கிழமை இரவு அவர்கள் வீட்டில் தங்கி ஞாயிறு இரவு புறப்பட யசோதாவின் தூர உறவினர் கணவன், மனைவி, குழந்தைகள் 2 என்ற ஒரு படையுடன் வந்து இறங்கியிருந்தனர். வந்தவர்களுக்கு இரவு சமைத்து போட்டு காலை காஃபி பலகாரம் கொடுத்து உபசரித்து பகல் விருந்து சமைத்து மாலை தேநீரும் கேக்கும் தந்து மறுபடி இரவு சாப்பாட்டை கவனித்து அவர்களை வழி அனுப்புவதற்குள் காவேரி அதிகப்படி வேலையில் திணறி போய்விட்டிருந்தாள். தானே கழுவி மேடை மீது கவிழ்த்து வைத்திருந்த பாத்திரங்களை துடைத்து அடுக்கி வைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தவள் கவனிக்கவில்லை. யசோதா பண விஷயத்தில் மிகவும் கணக்கு பார்க்கிறவள். பண்டம் பாழாகி போகிறதே என்ற ஆதங்கத்தில் விருந்தாளிகள் எச்சில் தட்டில் மீதமாக விட்டு போயிருந்த மாமிச துண்டங்களையும் கோழி வறுவல்களையும் பொறுக்கி எடுத்து லீனாவின் தட்டில் போட்டு அத்துடன் கொஞ்சம் சாதத்தையும் எடுத்து போட்டு மீதத்தை ஃப்ரிட்ஜில் பத்திரமாக வைத்து விட்டிருந்தாள். 8 மணி அளவில் ஊரை சுற்றிவிட்டு வீட்டுக்கு திரும்பிய லீனா தன் அலங்கார உடைகளை கலைந்துவிட்டு சீருடையில் தோட்டத்து பக்கமாக உள்ள கதவை திறந்து கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள். வீட்டு வாயிலில் வழியே வேலைக்காரர்களை யாரும் அந்நாட்டில் அனுமதிப்பதில்லை. சமையலறையின் பின்பக்கத்து கதவு வழியாக பின்புறமாகத்தான் வேலையாட்கள் உள்ளே வர வேண்டும் என்ற வழக்கத்தை எல்லோரும் தீவிரமாக அனுசரித்தனர். சில வேலையாட்களுக்கு இது தங்களை அவமதிப்பது போன்ற எண்ணத்தை கொடுத்து எரிச்சலை மூட்டியது. சௌந்தரி உயிருடன் இருந்தவரை லீனா வீட்டின் முன்பக்கமும் பின்பக்கமுமாக தாராளமாக புகுந்து புறப்பட்டு கொண்டிருந்தாள். இப்பொழுது யசோதாவின் ஆட்சியில் இருந்த வீட்டில் அவள் தீண்டப்படாதவள் போல் பின் கதவு வழியே வந்து நிற்க வேண்டிய நிலை. அந்த எரிச்சலில் உள்ளே வந்தவள் முகம் கடுமையாகி போனது. கோச்சான், சாப்பாடு யார் எடுத்து வச்சது எனக்கு? அடிக்குரலில் காவேரியை பார்த்து அதட்டினாள். குக்கிங் ரேஞ்சை சுத்தம் செய்து துடைத்து கொண்டிருந்த காவேரி திரும்பி பார்க்கவில்லை. ஏன் கேட்குற? எஜமானி அம்மாள் எடுத்து வச்சாங்க என்றாள். எத்தனை நாளாக இந்த பழக்கம்? நீங்கள் கடிச்சு துப்பின எச்சிலை சாப்பிட நான் என்ன நாயா? ஓங்கிய குரலில் கத்திவிட்டு அந்த தட்டை எடுத்துக்கொண்டு தோட்டத்து மூலையில் இருந்த குப்பை தொட்டிலில் கவிழ்த்தாள். ஜன்னல் வழியை யசோதா பார்த்து விட்டாள். வேகமாக சமையலறைக்குள் ஓடி வந்தாள். அத்தனை சாப்பாட்டையும் குப்பை தொட்டியில் கொட்ட உனக்கு என்ன தைரியம்? திமிர் பிடிச்சு காப்பரி கழுதை என்று கோபத்துடன் சீறினாள். காப்பரி என்றால் கடவுள் நம்பிக்கை இல்லாத காட்டு மனிதர் என்று பொருள். தன்மானத்தை பெரிதாக கருதும் ஆப்பிரிக்கர்கள் தங்களை மற்றவர்கள் அந்த பெயரால் அழைப்பதை கட்டோடு வெறுத்தனர். இடுப்பில் கைகளை ஊன்றியபடி தலையை நிமிர்த்தி கொண்டு எஜமானியை கோபத்துடன் வெறித்தாள் லீனா. டூலாலோ மொக்கோலா, வாயமுடு கூலி என்றால் பதிலுக்கு என்ன சொன்ன? சீறிக்கொண்டு அருகில் நெருங்கிய யசோதா உரத்த குரலில் கத்தினாள். உண்மையை சொன்னேன். உங்கள் நாட்டிலே பிழைக்க தெரியாம எங்கள் நாட்டுக்கு கூலி வேலை செய்ய வந்தவர்களின் பரம்பரை தானே நீ? இல்லாட்டி விக்டோரியா ராணியின் வாரிசோ? ஏளனமாக லீனா கேட்டாள். லோகன், இங்கே வாங்கோ என்று வீறிட்டு அலறினாள் யசோதா. கை வேலையை போட்டுவிட்டு கலவரத்துடன் காவேரி நின்று கொண்டிருந்தாள். அரை தூக்கமாக பத்திரிக்கை ஒன்றை புரட்டி கொண்டு முன்னறையில் சோஃபாவில் சாய்ந்து கிடந்த லோகேந்திரன் திடுக்கிட்டு போய் எழுந்து விரைந்தோடி வந்தான். இந்த லீனா என்ன பேசுகிறா தெரியுமா? நம்ம எல்லாம் கூலி என்று திட்டுறா.
இந்தியர்களுக்கு அதை கேட்க பொறுக்காத ஒரு அவமான சொல். எத்தனை திமிர்! நம் வீட்டு சோத்தை தின்று வளர்ந்த கழுதைக்கு ஆங்கிலத்தில் கத்தினாள். லீனா, என்ன சொன்ன என்ற கையை ஒங்கிப்படி அவளை லோகேந்திரன் கோபத்துடன் நெருங்குவதைக் கண்ட காவேரி ஓடி சென்று இடைமறைத்தாள். அண்ணா, லீனா குடிச்சிருக்கா. இப்போ அவளோட வம்பு வழக்கு வேண்டாம் என்று தமிழில் கெஞ்சினாள். அழுகையும் துயரமும் தொண்டையை அடைக்க கண் கலங்கி போய் அவள் லீனாவை பரிதாபமாக பார்த்தாள். தாராளமாக சாராயத்தை கொஞ்சம் சாப்பிட்டதுமே லீனாவுக்கு அசுரபலம் வந்துவிடும், துணிச்சலும் அதிகமாக்கிவிடும். அந்த சமயம் அதிகமாக அரசியல் பேசுவாள். என் மேல் கை வச்சிடாம் பாஸ், என்ன நடக்கும் தெரியுமா? 1948 நடந்த கதை மறுபடியும் ஆரம்பிச்சிடும், ஜாக்கிரதை. கண்ணில் நெருப்பு பறக்க உருமினாள். மதுவின் போதையில் நீர்வீழ்ச்சியாக வார்த்தைகளை சூழுவில் உரத்த குரலில் கண்டபடி கொட்ட அக்கம் பக்கத்து வீட்டு ஜன்னல் திரைகள் விலகி பல தலைகள் எட்டி பார்க்க லோகேந்திரனுக்கு ஆத்திரமும் வெட்கமும் தாங்க முடியவில்லை. பட்களை நன்று கடித்தான். இவ்வளவு பேச ஆரம்பித்த பிறகு உன்னை எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருப்பது ஆபத்து. நீ உடனடியாக மூட்டையை கட்டி கொண்டு புறப்படு, இல்லாட்டா போலீஸை கூப்பிடுவேன் மிரட்டினான். போலீஸை கூப்பிடு. உன் பெஞ்சாதி எச்சில் சோற்றை சாப்பிட எனக்கு எடுத்து வச்சா நான் கோச்சு கொண்டு அதை குப்பை தொட்டியில் கொட்டினேன். நீ அதுக்காக என்னை அடிக்க வந்தேன்னு நானும் அவர்களிடம் புகார் செய்து கொள்ள முடியும். உன்னை மறக்காதே பாஸ். எங்கள் மனிதர்கள் முன் போல மூடர்களாக மயங்கி கிடக்கலை, நன்றாக விழித்து கொண்டிருக்காங்க. நான் இனியும் வெட்கம் கெட்டு இந்த வீட்டில் வேலை செய்வேனா? மூகம். முதலில் எனக்கு சேர வேண்டிய சம்பளத்தையும் ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதின் பணத்தையும் முதலில் எண்ணி கீழே வை. நான் என் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுறேன் என்று பதிலுக்கு கத்தினாள். வேகமாக படிகளில் இறங்கி பின்பக்கம் மறைந்து போனாள். ஒரு சில நிமிஷங்களில் ஒரு மூட்டையுடன் மூச்சிறைக்க வந்தாள். நல்லா பார்த்துக்கோ, இந்த வீட்டில் பல வருஷங்களாக நான் வேலை செய்திருக்கேன். இதுவரை ஒரு தூசி கூட இங்கே காணாமல் போனதில்லை. நான் போன பிறகு இதை காணலை அதை காணலைன்னு எனக்கு திருட்டு பட்டம் வேண்டாம் என்று கூறியபடி தன் துணிகளை உதறி காட்டிவிட்டு ஒரு மூட்டையாக கட்டி தலை மீது தூக்கி வைத்து கொண்டாள். லோகேந்திரன் கோபத்துடன் சட்டை பையிலிருந்து எடுத்து வைத்த பணத்தை எண்ணி பார்க்காது அசட்டியாக தன் மணி பரிசில் திணித்து தன் தோல் பையில் போட்டுக்கொண்டு அவள் கிளம்பினாள். திடீரென்று திரும்பி காவேரியை பார்த்தாள். கோச்சான், மூணாம்பா, சின்ன எஜமானியை, நான் போகிறேன், நீ வருத்தப்படாதே, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்று படப்படவென்று சூழுவில் பேசிவிட்டு தோட்டத்தீரலில் கலந்து வெளியேறிவிட்டாள். பாவம் லீனா, இந்த ராத்திரி வேளையில் அவள் எங்கே போவாள்? பட்டினியாக போகிறாளே அண்ணா. காவேரியின் குரல் தழுத்தழுத்தது. கண்களில் நீர் புரண்டது. ஷடப் காவேரி, நீ அவளுக்காக வக்காலத்து வாங்குற? அண்ணன் சீறினார். இது அவ பேசலை, அந்த லாயர் ஃபெலோட போதனை. அவன்தானே இந்த ஜாதி ஜனங்களை தன் உறவு போல கட்டி கொண்டு மாரடிக்கிறான். யசோதா வார்த்தைகளை வெடித்தாள். யாரும் எனக்கு போதிக்க அவசியமில்லை அண்ணி. கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச ஒவ்வொரு இந்தியருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிமட்டத்து அரசியல் இது. இந்த நாட்டில் நாம் 4 வகை மக்கள் வசிக்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மனித குலத்தை சேர்ந்தவங்க. அதனால் போதும் உன் பிரசங்கம். இன்னொரு தடவை உன்னை அந்த லாயர் பயலோட வெளியே எங்கேயாவது பார்த்தேன்னா 2 பேரையும் வெட்டி போட்டுடுவேன். அதனால் தூக்கில் தொங்க நேர்ந்தால் கூட பரவாயில்லை என்று உரிமைய லோகேந்திரன் தங்கையை உறுத்து பார்த்துவிட்டு உள்ளே போய்விட்டான். அவன் ஒரு வெக்கங்கெட்டவன். உனக்கு பெண் தர முடியாதுன்னு பெரிய அண்ணன் கண்டிப்பாக சொல்லி ஒதுக்கிட்ட பிறகு கூட மானம் ரோஷம் இல்லாமல் அன்னைக்கு அன்னிசாவுக்கு வந்து நம்ம வீட்டிலே நிற்கிறானே. அவன் ஒரு மனிதனா? யசோதா தோள்களை அசட்டையாக குலுக்கிவிட்டு உள்ளே போய்விட்டாள். தொண்டையை அடைத்த துயரத்தை விழுங்கி கொண்ட காவேரி கதவுகளை அடைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று படுக்கை மீது உட்கார்ந்தாள். கண்ணில் பொங்கிய கண்ணீரை அவளால் அடக்கவே முடியவில்லை. லீனா போன பின்னர் அவளது தனிமை இன்னும் பயங்கரமாகிவிட்டதே. விரோதியாக அவளை பாவிக்கும் அண்ணன் அண்ணி இருவருடன் வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு தன் வேலைகளையும் ஒழுங்காக கவனித்து கொண்டு அவள் எத்தனை காலம் சமாளிக்க இயலும்? மின் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கை மீது சாய்ந்தபடி மௌனமாக அவள் கண்ணீர் உகுத்தாள். அவளையும் மீறி எழுந்த விமல்களை அடக்க அடிக்கடி முகத்தை தலையணைக்குள் பதித்து கொண்டாள். அந்த வெள்ளிக்கிழமை மாலை வேலை முடிந்ததும் வழக்கம் போல் காரை கவர்மெண்ட் காரேஜில் நிறுத்திவிட்டு வெளியே வந்தாள். தோழி நளினி அன்று லீவு எடுத்து கொண்டு விட்டிருந்தாள்.
அவள் காரில் பயணப்பட்டு வீடு போய் சேரும் வாய்ப்பு இருக்கவில்லை. அவளுக்காக வீட்டில் வேலை காத்திருக்கும் என்ற பரபரப்பில் பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தாள். குளிர் குறைந்து போகத் தொடங்கியதால் பருவம் மழை காலத்தை வரவேற்று கொண்டிருந்தது. வானம் கருத்து கொண்டு இடியுடன் உருமுவதைக் கண்டு கலவரத்துடன் வேகமாக நடந்த அவள் தோலை யார தொட்டதும் நடுங்கி போய்விட்டாள். நடைபாதையை நிறைந்த மக்கள் கூட்டத்தில் திணறியபடி அவள் திரும்பி பார்த்தாள். அழுகையும் ஆனந்தமும் நெஞ்சை அடைத்தன. மழை கொட்ட போகுது. இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் பஸ்ஸில் எப்போது போய் சேரப்போற? இங்கேயே நில், நான் என் பார்க்கிங்கில் ஸ்கொயருக்கு போய் என் காரை எடுத்து வரேன். தாமோதரன் உத்தரவிட்ட போது அவளால் மறுக்க முடியவில்லை. சில நாட்களாக அவனை அடிக்கடி பார்த்து பேச மாட்டோமா என்றதொரு ஏக்கம் தன்னுள் உருவாகி கொண்டு வருவதை அவள் உணராமல் இல்லை. காரை அவன் ஓட்டி கொண்டு வருவதற்குள் மழை சோவென்று கோஷத்துடன் கொட்டத் தொடங்கிவிட்டது. பாதை ஓரமாக காரை நிறுத்தி கதவை திறந்துவிட்டு, ஏறிக்கோ, மழைக்கோட்டை எடுத்து வரலையா? நான் சீக்கிரமாக ஆஃபீஸை மூடிவிட்டு இந்த பக்கம் வந்தது நல்லதா போச்சு என்றபடி உபசரித்தான். காரின் அவளது அருகே அமர்ந்து கொண்டு ஓரக்கண்ணால் அவனை உற்று பார்த்தாள். அன்னி சௌந்தரி அடிக்கடி சொல்வது வழக்கம். கருப்பு என்கிற நிறம் கூட அழகின் ஒரு வகைதான். புராணத்து கண்ணன் கருமை படிந்த நீலவண்ணன். பார்வதி தேவி உலகத்துக்கே தாய், கருமை நிறம் கொண்டவள். கருப்பு என்று உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு பெரியவங்க கடல் வலையே கருத்து நிறத்திலே உருவகப்படுத்தினாங்க. கூர்மையான மூக்கும் பிடிவாதத்தை உணர்த்தும் முகவாயும் கோபத்தில் கூவியும் உதடுகளும் சுருண்ட முடியும் கச்சிதமான தோற்றமும் கொண்ட தாமோதரன் உண்மையில் அழகான ஆண் பிள்ளைதான். தோற்றத்தை விட அவரது குணம் எத்தனை அழகு! என்ன பேச மாட்டாங்கிறிய? என்ன சங்கதி? வேடிக்கையாக கேட்டபடி காரை செலுத்தி கொண்டு போனான் தாமோதரன். எங்கள் வீட்டில் லீனா வேலையை விட்டு போய்விட்டாள். அடப்பாவமே, வீட்டு வேலையும் உன் தலையில் விழுந்து விட்டதா? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அவளை மிகவும் கடினமாக பேசி அண்ணா குளிர் வீசிய இரவில் பட்டினியோடு அனுப்பி வைத்தது எண்ணி வருத்தப்படுறேன் என்றவள் நடந்ததையெல்லாம் விவரமாக சொன்னாள். காரை திடீரென்று வழியில் ஒரு ஓரத்தில் நிறுத்தினான் தாமோதரன். அவன் மிக்க கோபத்துடன் அவள் பக்கம் திரும்பி பேசினான். உன் அண்ணன் ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறார். அவரும் ஏறக்குறை என் வயதுக்காரர்தான். 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழர்கள் பொங்கல் திருநாளை வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் அமோகமாக கொண்டாடி கொண்டிருந்த மாலை பொழுதில் என்ன நடந்தது என்பது அவருக்கும் லேசாக ஞாபகம் இருக்கும் என நினைக்கிறேன். நீ அப்போது பிறந்திருக்க மாட்டாய். பசி தாங்க முடியாத ஒரு ஏழை ஆப்பிரிக்க சிறுவன் மேல் மார்க்கெட்டில் ஒரு இந்தியர் கடையில் ஒரு ரொட்டியை திருடிவிட்டான். கடைக்காரர் கோபம் தள்ளாது அவன் கன்னத்தில் அறைய அதை பார்த்த மற்ற ஆப்பிரிக்கர்கள் அருகில் இருந்த பியர் ஹாலில் பியர் அருந்தி கும்மாளம் அடித்து கொண்டிருந்த ஆப்பிரிக்கர்களும் சொல்ல அத்தனை பேரும் கோபத்துடன் எழுந்து இந்தியர்களின் கடைகளை சூறையிட்டு பொருள்களை உடைத்து பலரை காயப்படுத்தி அமர்க்களம் செய்தார்கள். செய்தியை வைத்தியநாதேஸ்வரர் ஆலயத்திற்கு யாரோ ஃபோனில் சொல்ல பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த கூட்டம் நாலா பக்கம் சிதறி ஓட ஒரே அமர்க்களம். அத்தோடு நின்றதா? தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மேல் ஆப்பிரிக்கர்கள் கூட்டம் கூட்டமாக கையில் கத்தி ஈட்டியுடன் இந்தியர்கள் வசித்த பகுதியை தாக்கி பெண்களை கற்பழித்து வீடுகளை கொளுத்தி பஸ்ஸுகளுக்கு நெருப்பு வைத்து ஒரு பெரிய புரட்சியை நடத்தினர். டர்பன் நகரில் ஆரம்பித்த இந்த போராட்டம் நேட்டாவின் மற்ற பகுதியில் பரவ ஆரம்பிக்க வெள்ளைக்காரன் அதற்கு மேல் இதை அடக்காவிடில் தங்களுக்கும் ஆபத்து என்று பயந்து போக கடற்படையில் உதவியால் ஒருவாறு புரட்சியை அரசு அடக்கியது. ஆனாலும் அன்று ஆரம்பித்த கசப்பு உணர்வு ஆப்பிரிக்கரின் நெஞ்சில் நின்று நீங்கவில்லை. அப்படி இருக்கும்போது முன்னைவிட ஆப்பிரிக்கர்கள் படித்தவர்களாகி தங்கள் உரிமைகளை பற்றி பேச தெரிந்து தன்மானமுள்ளவர்களாகி விட்டிருக்கும் இந்த காலத்தில் உன் அண்ணன் இப்படி ஒரு காரியம் செய்தால் லியனா சொன்னது போல மறுபடியும் ஒரு பயங்கர புரட்சி ஏற்பட்டால் ஒன்றை தெரிந்து கொள். உலகத்தின் கண்ணோட்டத்தில் அழுத்தப்பட்டவனாக வாழும் ஆப்பிரிக்கர்கள் மீதுதான் அனுதாபம் நிறைந்திருக்கிறது. அவர்களது விடுதலையை பற்றி தான் உலகமே பேசுகிறது. யாரும் ஒரு துளி நேரம் கூட ஆப்பிரிக்கர் வெள்ளையர் இருவரிடையே சாண்ட்விச்சாக கிடந்து ஓரளவு உரிமை என்று அழுத்தப்பட்டவனாக வாழும் இந்தியனை பற்றி கவலைப்படுவதில்லை. காரணம்,
இந்தியன் ஆப்பிரிக்கனையும் அழுத்தி கொண்டு சுயநலமாக வாழ்கிறான் என்ற எண்ணத்தினால்தான் அந்த அசட்டை. பூத் ரோடு, காட்மேலர், காலண்டிஸ் போன்ற பகுதிகளில் இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரம் மீண்டும் வரக்கூடாது என்றால் நாம் ஆப்பிரிக்க மக்களை சரிசமமாக கருதி மனிதாபிமானத்தோடு அணுகி அவர்களது உரிமை போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும். திடீரென்று திரும்பிய தாமோதரன், என்ன, நான் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போகிறேன், நீ பதிலே சொல்லாமல் உட்கார்ந்திருக்கிறியே? கேட்டபடியே மெல்ல சிரித்தான். காரை கிளப்பி மேலே ஓட்டத் தொடங்கினான். தாமு, என் மனம் பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கு. உங்கள் பேச்சு கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதன் என்று என் மனம் புரிந்து கொண்டு பெருமைப்படுது. அந்த உயர்ந்த மனிதனை என் மனம் ரொம்பவும் நேசிக்கிறது. தாமு, தாமு, ஐ லவ் யூ தாமு. தன்னுள் எழுந்த உணர்ச்சி கொந்தளிப்பை அடக்கி கொண்டு கேட்டுக்கிட்டிருந்தேன். அண்ணா செய்தது தப்பு, வருத்தப்படுறேன். அட, வீடு வந்து விட்டது, இங்கேயே இறங்கிக்கிறேன் என்றாள். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே ஓடியவள் வாயில் உப்பு கரிப்பதை உணர்ந்தாள். அது மழை தண்ணீர் அல்ல. தாமோதரனை காதலித்து பயனில்லை. வீட்டில் பலத்து எதிர்ப்பு தான் கிடைக்கும். மேலும் தாமோதரன் அவளை காதலிக்கிறார் என்று எப்படி நம்ப முடியும்? வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட வீட்டு பெண்ணை வேண்டும் என்று அணுக அவர் மானமிழ்ந்து மதிக்கெட்டு போய்விடவில்லை. நினைத்தால் அவருக்கு கீவில் வந்து கல்யாணத்துக்கு பெண்கள் நிற்பார்கள். அவளுக்கு என்ற சிந்தனையில் ஏற்பட்ட துயர கண்ணீர் அது என்று புரிந்து கொண்டு முகத்தை துடைத்து கொண்டு உள்ளே ஓடினாள். ஆனால் தாமோதரனை தன் இதயத்தினின்று துடைத்து விட முடியாது என்பதை முதலாக அவள் பூரணமாக புரிந்து கொண்டாள்.